அத்தியாயம் 70. சமரனும் இசையருவியும் குகைக்குள் நடந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கல் சுவர் வைக்கப்பட்டிருந்தது. அது அந்த பாதையை முழுமையாக அடைத்துக் கொண்டிருந்தது. உடனே அவன் இசையருவியை பார்த்து, மறுபடியும் இந்த பாதை இதோட முடிஞ்சு போச்சா என்று விரக்தியோடு கூறினான். எனக்கெனவோ அப்படி தோணல சமரா. நாம தேடி வந்த இலக்கு இந்த கல் சுவருக்கு பின்னாடி தான் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுது. எங்க முன்னோர்கள் இந்த குகைக்குள்ளே எதையோ மறைச்சு வச்சிருக்காங்க, அது உறுதி. ஆனா நம்ம இதுவரைக்கும் அப்படி எதையுமே பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அந்த புதையல் இந்த குகைக்குள்ளே எங்கேயோ தான் இருக்கு. எனக்கு என்னவோ முன்னோர்கள் கொஞ்சம் சாமர்த்தியமா யோசிச்சுதான் அதை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தோணுது. ஒருவேளை அது தப்பானவங்க கைக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்பவே கவனமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வலிமை, அறிவு, சரியான தேடல், நேர்மை, இது மாதிரி சிறந்த குணங்கள் இருக்கிற ஒரு நல்ல மனிதனால மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய வகையில தான் அதை மறைச்சு வச்சிருக்காங்க. அதனால நாம இன்னும் இலக்க அடையல சமரா. என்னோட கணிப்பு படி அது இந்த கல் சுவருக்கு பின்னாலதான் இருக்கு. வா, இது எப்படியாச்சும் திறக்க முயற்சி பண்ணலாம் என்றாள் இசையருவி. ஆனால் சமரன் கொஞ்சம் கிண்டலாக அவளிடம், இந்த கல்லை பார்த்தா உனக்கு திறக்க முடியும்னு தோணுதா? இது எவ்வளவு தடிமனா இருக்கு பாரு. இதை உடைக்க கண்டிப்பா மகாயோக நிலையில இருந்தாதான் முடியும். ரொம்ப சுலபமா இதை திறக்க முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டியே என்றான். அவன் நம்பிக்கை இழப்பதை கண்ட இசையருவி அந்த கதவை கவனமாக பார்த்துவிட்டு, எல்லா இடத்திலையும் வலிமை மட்டுமே வேலை செய்யாது சமரா. நீயே இந்த கல் சுவரை கொஞ்சம் உத்து பாரு. இந்த பாறையில வெளிர் மஞ்சள் நிற ஒளி தெரியுது பாரு. இது நிச்சயமா நட்சத்திர மூல சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்ட பொறிதான். இதை கொஞ்சம் கவனமா பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி இதை துறக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லைங்கிறது உனக்கே புரியும் என்றாள். இதை சொல்லிக்கொண்டே அவள் அந்த கல்லின் மீது கை வைத்தாள். அவள் கை வைத்தவுடன் அது பலமாக நடுங்கத் தொடங்கியது. அந்த கல் அசைந்தவுடன் குகை முழுவதும் ஒரு விசித்திரமான அதிர்வு ஏற்பட்டது. நிலநடுக்கம் வந்துவிட்டதைப் போல அந்த இடம் அதிரத் தொடங்கிவிட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் கைகளை கோர்த்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே பயத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். சமரன் அவளை பார்த்து, அற்புதம், உனக்கு வலை பத்தியெல்லாம் கூட தெரியுமா என்றான். இல்ல, உண்மையை சொல்ல போனா அது எனக்கே தெரியாது. நான் வலைப்பயிற்சி சம்பந்தமான புத்தகங்களை மட்டுமே படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதனால என்னால அதை துறக்க முடியுமான்னு எனக்கே இது வரைக்கும் தெரியாது. இப்போதான் முயற்சி பண்ண, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு என்றாள். அவன் தலையசைத்து அந்த பெரிய கல் சுவரை பார்த்தான். சுவரில் ஏதாவது எழுதப்பட்டிருக்கலாம் என உணர்ந்தவன் அவளுடைய கையை விட்டுவிட்டு கண்களை மூடி கையால் அந்த சுவர் மீது பிரகாசிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் கையிலிருந்து வெளிப்பட்ட ஒளியால் சுவரில் இருந்த அடையாளங்கள் தெளிவாக தெரியத் தொடங்கின. அந்த அடையாளங்களில் மனிதர்களைப் போல ஒன்றிரண்டு அடையாளங்கள் இருப்பதை பார்த்தான். ஒருவேளை இந்த அறிகுறிகள் அனைத்தும் முன்னோர்களால் விட்டுச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் இந்த அறிகுறிகளின் அர்த்தம் என்ன என்பது அவனுக்கு புரியவில்லை. அவன் யோசித்துக் கொண்டிருந்த போதே திடீரென்று அவளுடைய உற்சாகமான குரல் கேட்டது. கதவை திறக்கிற பலகை கிடைச்சிருச்சு சமரா என்று சத்தமாக கத்தினாள். அதை கேட்ட சமரன் மகிழ்ச்சியோடு அவளை பார்த்தான். அவள் குனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் கை அந்த கல்லுக்கு அடுத்ததாக இருந்த உயர்த்தப்பட்ட ஒரு பகுதியை தொட்டது. அவள் அந்த பகுதியை மெதுவாக அழுத்தியவுடன் திடீரென அந்த கல் வெடிக்கும் சத்தம் அந்த குகையில் எதிரொலிக்கத் தொடங்கியது. பின்னர் சத்தத்துடன் கல் சுவர் மேல் நோக்கி நகரத் தொடங்கியது. உடனே சமரன் அவளை இழுத்து கொண்டு ஒரு அடி பின்வாங்கினான். அந்த கல் மேலே எழுவதை பார்த்து புன்னகையுடன் அவளை பார்த்தான். அதன் பிறகு மீண்டும் கல் சுவரை திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். பெரிய கல் சுவர் மேலேறி செல்வதை கண்டான். அதற்கு பின்னால் ஒளிந்திருந்த மின்னல் போன்ற வெளிச்சம் குகையெங்கும் பரவத் தொடங்கியது. அந்த வெளிச்சம் சாதாரணமான வெளிச்சமாக இருக்கவில்லை. மின்னலை போன்ற பிரகாசத்துடன் பளீரென வீசியது. அவள் சமரனை பார்த்து, நீயே முன்னாடி போ என்றாள். இந்த முறை அவன் அவளுடன் வாக்குவாதம் செய்யவில்லை. தோள்களை குலுக்கிக் கொண்டு தரையில் கிடந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து அதை தனக்கு முன்னால் இருந்த ஒளியை நோக்கி வீசி எறிந்தான். உள்ளிருந்து கல் உருளும் சத்தம் மட்டுமே கேட்டது. அது பொறி இல்லை என்பதை உறுதியாக உணர்ந்து சிரித்துக்கொண்டே நிம்மதி பெருமூச்சு விட்டான் சமரன். அதன் பிறகு புன்னகையோடு கதவை தாண்டி உள்ளே செல்ல ஆரம்பித்தான். அவன் உள்ளே செல்வதை பார்த்த இசையருவியும் அவனை பின்தொடர்ந்து சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றாள். குகையின் அந்த பகுதிக்குள் நுழைந்ததும் இருவரின் கண்களும் வெளிச்சத்திற்கு ஏற்ப பழக ஆரம்பித்து விட்டது. பின்னர் சகஜமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கல் சுவருக்கு பின்னால் ஒரு பெரிய காலி அறை இருந்தது. அந்த சுவரில் பிரகாசமான முத்துக்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. அவைதான் திகைப்பூட்டும் ஒளிக்கு காரணமாக இருந்தன. அந்த பெரிய அறையின் மையத்தில்
மிகவும் பழமையான நாற்காலி ஒன்று இருந்தது. பிரம்மாண்டமான அந்த நாற்காலியில் ஒரு எலும்புக்கூடு அமர்ந்திருந்தது. அதன் மண்டை ஓடு அந்த எலும்புக்கூட்டின் மடியில் வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த சமரனும் இசையருவியும் சற்று வித்தியாசமாக உணர ஆரம்பித்தனர். அப்போது சமரனின் கண்கள் நாற்காலியின் முன் போடப்பட்டிருந்த அகலமான மேசையை நோக்கி சென்றது. அது முற்றிலும் கருப்பு நிறத்தில் பளபளப்பான கல்லால் செய்யப்பட்ட ஒரு மேசை. அந்த மேசையில் கல்லால் செய்யப்பட்ட 3 கனமான பெட்டிகள் பூட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பெட்டிகளை தவிர அறையின் 3 மூலைகளிலும் நிறைய பளபளப்பான தங்க நாணயங்கள் மற்றும் ஆபரணங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. நாணயங்களின் குவியலை பார்க்கையில் அந்த அறையில் வைக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்களின் மதிப்பு மட்டுமே குறைந்தது 1 லட்சம் என மதிப்பிடலாம். மேலும் இது ஒரு தோராயமான தொகையாகத்தான் இருந்தது. அதை தவிர தங்க ஆபரணங்களும் அங்கே கொட்டி கிடந்தன. ஏ சமரா, எங்க பார்த்தாலும் ஒரே தங்க நாணயங்கள் குவிஞ்சு கிடக்கு பாத்தியா என்று இசையருவி கேட்க, பார்த்தேன். எனக்கென்னவோ நாம தேடி வந்த புதையல் இது இல்லைன்னு தோணுது என்றான் சமரன். சமரனுக்கு அந்த நாணயங்கள் மற்றும் ஆபரணங்களின் மீது துளியும் ஆர்வம் எழவில்லை. எனக்கென்னவோ இந்த தங்க நாணயங்களுக்கும் புதையலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் தோணுது என்றான். ஏன் 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 அப்படி சொல்ற என்று இசையருவி ஆர்வத்தோடு கேட்க, அங்க பாரு, அந்த நாணயங்கள் எல்லாம் எப்படி கொட்டி கிடக்கு பாரு. அது இப்படி அலட்சியமா கொட்டி கிடக்கிறத பார்த்தா உனக்கு என்ன தோணுது என்றான். இங்க வேற ஏதோ ஒரு ரகசியம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து திசை திருப்பதான் இந்த தங்க நாணயங்களும் விலை உயர்ந்த ஆபரணங்களும் என்றாள் இசையருவி. சரியா சொன்ன. அதனாலதான் சொல்றேன், நாம தேடி வந்த புதையல் இது இல்ல. உன்னோட மூதாதையர் நிச்சயமா இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நாணயங்களை இங்க ஒளிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடி என்றான் சமரன். அறை முழுவதும் தேடி பார்த்த சமரனின் கண்கள் திடீரென மகிழ்ச்சியில் விரிந்தன. அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது. சமரன் அந்த அறையின் கடைசி மூலையில் நிறைய பூக்கள் இருப்பதை பார்த்தான். அவை இருக்கும் திசை நோக்கி திரும்பாமலேயே பூக்களை உணரும் அளவுக்கு நன்றாக மணக்கும் பல பூக்கள் அங்கே இருந்தன. அவற்றை பார்த்து இருவராலும் ஆர்வத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் உடனே அந்த மூலையை நோக்கி ஓடினர். அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் இந்த குகைக்குள்ள வந்திருந்தா இந்த பூக்களை பார்க்காம தங்க நாணயங்களை மட்டுமே பார்த்திருப்பான், சரிதானே என்று கேட்டுக்கொண்டே ஓடினாள் இசையருவி. கண்டிப்பா அதேதான் என்றான் சமரன். அனைத்து பூக்களையும் பார்த்த இசையருவி மகிழ்ச்சியில் தத்தளித்து, நீல இலைகள், வெள்ளைக்கோவை பழங்கள், பனிரோஜா விதைகள், மின்னும் பனிப்புற்கள் என்று அங்கே இருந்தவற்றின் பெயர்களை ஒவ்வொன்றாக கூறினாள். அங்கு வளர்க்கப்படும் பூக்கள் மற்றும் செடிகளின் பெயர்களை அவளிடமிருந்து கேட்ட சமரன் அனைத்து செடிகளுக்கும் நடுவே வளர்ந்துள்ள வெளிர் சிவப்பு மற்றும் வெளிர் வெள்ளை நிற புல்லை பார்த்தான். அந்த புல் 2 பாகங்களாக இருந்தது. அவை இரண்டும் வெவ்வேறு வண்ணங்களில் இருந்தன. அதன் கீழ்ப்பகுதி வெள்ளை நிறத்தில் இருந்தது. அதில் பல சிறிய துளிகள் தெரிந்தன. இந்த துளிகள் உருகாத பனிக்கட்டிகளைப் போல இருந்தது. மேல் பகுதிகள் எரியும் நெருப்பைப் போல வெளிர் சிவப்பு நிறத்தில் இருந்தன. மேலும் அந்த புல்லை சுற்றி ஈரமான மூடுபனி பரவி இருந்தது. அதை பார்க்கும்போது அந்த புல் மேகத்திலிருந்து வளர்ந்தது போல தோன்றியது. அந்த விசித்திரமான தோற்றமுள்ள மூலிகையின் பெயர் மின்னும் பனிப்புல். இது மிகவும் அரிதாக கருதப்பட்டது மற்றும் இரத்தம் தோய்ந்த ரோஜா மாத்திரைகள் தயாரிப்பதற்கு அவசியமானதாகவும் இருந்தது. அந்த சிவப்பு வெள்ளை புல்லை பார்த்ததும் சமரனின் முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. பாஞ்சால நகரத்தில் மாதக்கணக்கில் இந்த புல்லை தேடிக்கொண்டிருந்த சமரனுக்கு இந்த பகுதியில் அதை கண்டவுடன் அதிர்ஷ்டவசமாக அந்த புல் கிடைத்தது போல தோன்றியது. இதனால் அவன் மனதுக்குள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். சமரனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த இசையருவி ஆச்சரியத்துடன் அவனிடம், இந்த புல்லை பத்தி கூட உனக்கு தெரியுமா என்றாள். அவளுடைய இந்த கேள்விக்கு பதிலளித்த சமரன் முகத்தில் லேசான புன்னகையுடன், தெரியுமாவா, நான் நீண்ட காலமாவே இதைத்தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது என்றான். இதை கேட்ட இசையருவி சற்று ஏமாற்றமடைந்தாள். இருவரும் சேர்ந்து அந்த புதையலை கண்டுபிடித்தார்கள் என்று அவள் நம்பினாள். எனவே இருவருக்கும் எல்லா பொருட்களிலும் சம உரிமை இருக்கிறது என்று நினைத்தாள். இது நல்ல கதையா இருக்கே, எனக்கும் தான் இது தேவை. எல்லாமே உனக்குன்னா அப்ப நான் என்ன ஏமாந்து போகவா என்றாள். அவள் முகத்தில் இருந்த ஏமாற்றத்தையும் கோபத்தையும் பார்த்த சமரன், இங்க பாரு இசை, இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நீ இப்படி சோகமா இருக்காத, என்னால பார்க்க முடியல. நான் வேணா ஒரு யோசனை சொல்லவா? இந்த பனிப்புல்ல நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற புதையல்ல 3ல் 2 பங்கு நீ எடுத்துக்கோ. இது உனக்கு சம்மதமா
என்றான். அவனுடைய கேள்விக்கு அவள் சம்மதித்து தலையசைத்தாள். அவள் முகத்தில் இருந்த அசௌகரியமும் சற்று குறைந்தது. அதை பார்த்த பிறகுதான் சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் அந்த புல்லை மிகவும் கவனமாக மண்ணிலிருந்து எடுத்து ஒரு பச்சை குப்பியில் அடைத்தான். அதன் பிறகு இசையருவி மீதமுள்ள செடிகளையும் மற்ற பொருட்களையும் பிரித்தெடுத்தாள். அவளது முழு கவனமும் புல் மீதுதான் இருந்தது. அதை சமரன் ஒரு குப்பியில் வைத்து தன்னுடன் வைத்திருந்தான். ஒரு மருத்துவரை பொறுத்தவரை சிறப்பு மருந்திற்கு முன் தங்கம் மற்றும் வெள்ளியின் பளபளப்பு கூட மங்கிவிடும் என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். இந்த சமரன் மட்டும் என் கூட வராம இருந்திருந்தா இந்நேரம் இது எல்லாமே எனக்கு மட்டுமே கிடைச்சிருக்குமே என்று யோசித்தாள். புதையலை கண்டுபிடித்த பிறகு இந்த மர்மமான புதையலுக்கான பயணம் தான் நினைத்தது போல அவ்வளவு ஆபத்தானது அல்ல. எனவே தனியாகவே வந்திருக்கலாம் என்பதை உணர்ந்தாள். சமரனை மனதுக்குள் திட்டிக்கொண்டே கண்களை திருப்பி எஞ்சிய செடிகளை பிடுங்க ஆரம்பித்தாள். செடிகளை வெளியே எடுத்து வைத்த இசையருவி அவற்றை வைக்க வேறு இடம் இல்லாததால் அவனுடைய பச்சை குப்பியிலேயே வைத்தாள். அவள் செடிகளை பறித்துக் கொண்டிருந்த நேரத்தில் சமரன் மீண்டும் அந்த அறையை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அந்த அறையை முழுவதுமாக பார்த்த சமரன் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த 3 பெட்டிகளை தவிர வேறு எதுவும் அங்கே இல்லை என்பதை உணர்ந்தான். பின்னர் அவன் அந்த அறையின் நடுவில் இருந்த கல் மேசையை நோக்கி நகர்ந்தான். அதன் மீது வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளின் பூட்டுகளை கவனமாக பார்க்க முயன்றான். சமரன் அந்த பூட்டை தொட்டவுடன் அவன் கையில் ஒரு விசித்திரமான வெப்பத்தை உணர்ந்தான். அவன் உடனடியாக பீதியுடன் கையை விலக்கிக் கொண்டான். இவ்வளவு நேரம் பூமிக்கடியில் இருந்தாலும் பூட்டு இன்னும் சூடாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இது இன்னும் இவ்வளோ சூடா இருக்குதுன்னா இது ஒன்றும் சாதாரண இரும்பால செஞ்சதே இல்லை. அதனால இதை உடைக்க நினைக்கிறதுல எந்த பயனும் இல்லை. இதை கண்டிப்பா உடைக்கவே முடியாது. ஆனா கண்டிப்பா இந்த பெட்டிகளோட சாவியும் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று முணுமுணுத்துக் கொண்டே சுற்றும் முற்றும் நோட்டமிட்டான். அவனது கண்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்த எலும்புக்கூட்டின் மீது விழுந்தது. அதன் கையை பார்த்தவுடன் எலும்புக்கூட்டின் 3 விரல்களில் 3 சாவிகள் தொங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தான். அதை பார்த்த சமரன் மெதுவாக எலும்புக்கூட்டை நெருங்கி லேசான பயத்துடன் சாவிகளை ஒவ்வொன்றாக எடுத்தான். 2 சாவிகளை அகற்றிய பிறகு 3வது சாவி மட்டும் எளிதில் வெளியே வரவில்லை. எனவே சமரன் ஒரு சிறிய சக்தியை பயன்படுத்தி அதை தன் பக்கம் இழுக்க முயற்சித்தான். திடீரென்று எலும்புக்கூடு உடைந்து அதன் கை மட்டும் தரையில் விழுந்தது. உடைந்த கையை பார்த்த சமரன் மிகவும் மோசமாக உணர்ந்தான். குனிந்து அதை எடுத்து எலும்புக்கூட்டில் மீண்டும் இணைத்து வைக்க முயன்றான். ஆனால் அப்போது அவன் கையில் இருந்த எலும்புக்கூட்டின் கையின் கனத்தை உணர்ந்த சமரன் அதில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்தான். ஆனால் அதை பற்றி அதிகம் தெரியாததால் அமைதியாக அந்த கையை எலும்புக்கூட்டுடன் இணைத்தான். அப்போது அந்த எலும்புக்கூட்டின் மேல் பகுதியில் ஒரு சிறிய காகிதம் ஒட்டியிருப்பதை கவனித்தான். சட்டென அவன் இசையருவியை திரும்பி பார்த்தான். அவள் மும்முரமாக செடிகளை பறித்துக் கொண்டிருந்தாள். ரகசியமாக ஓரக்கண்ணால் அவளை பார்த்து கொண்டே அந்த காகிதத்தை மெல்ல எடுத்து சேமிப்பு வளையத்தில் வைத்துக் கொண்டான். அதன் பிறகு அந்த கையை முழுமையாக இணைத்து முடித்தான். அந்த காகிதத்தை மோதிரத்தில் பத்திரப்படுத்திவிட்டு அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருந்த சாவியை தூக்கி போட்டு பிடித்தான். மேசையில் இருந்த பெட்டிகளுக்கு அருகே சென்று மீண்டும் சூடான பூட்டை திறக்க நினைத்தான். ஆனால் பூட்டை திறப்பதற்கு முன் அவன் இசையருவியை பார்த்து, இசையருவி, கொஞ்சம் இங்க வாயேன், நான் இந்த பெட்டியை திறக்க போறேன். அப்புறம் நான் இந்த புதையலை உனக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வீணா என் மேலதான் பழி வரும். உடனே இங்க வா, நாம சேர்ந்தே திறக்கலாம் என்று அவளை அழைத்தான். அவன் அழைத்ததற்கும் அவள் எல்லா செடிகளையும் பறித்து முடித்ததற்கும் சரியாக இருந்தது. எனவே அவள் சமரன் பேச்சை கேட்டு அந்த பெட்டியை நெருங்கினாள். தன் விரல்களில் தொங்கும் கருப்பு சாவியை அசைத்தபடி, முன்னோர்களின் பொக்கிஷத்தை திறக்கலாமா என்று சொல்லிக்கொண்டே 3 சாவிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து முதல் பூட்டில் வைத்து திறந்து பார்க்க ஆரம்பித்தான். அந்த சாவியை பூட்டுக்குள் வைத்த பிறகு அது முழுவதுமாக உள்ளே நுழையவில்லை என்பதை உணர்ந்தான். அந்த சாவி அந்த பூட்டிற்கு உரியது இல்லை என்பதை புரிந்து கொண்ட பிறகு சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.